ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிளானட். உங்களோட மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுற ஒரு வீடியோவை யூஸ் பண்ணி மோஷன் கேப்சர் டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டு அந்த அனிமேஷனை பிளண்டர் யூஸ் பண்ணி ஒரு 3D கேரக்டருக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மோஷன் கேப்சருக்கான அந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் கேமரா மூவ்மெண்ட்ஸ் இருக்கவே கூடாது. உங்களோட மொபைலை ஸ்டேபிளாக ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஷூட் பண்ண போகிற அந்த வீடியோவோட பேக்ரவுண்ட் வந்து பிளேன் சர்ஃபேஸாக இருக்கணும். அதில் வந்து அதிகமாக கான்ட்ராஸ்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி திங்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டீப் மோஷன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் உங்களோட வீடியோவை டேரெக்டாக மோஷன் கேப்சர் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி தந்துடும். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பேஜில் எடுத்த உடனே அனிமேட் 3D கிளவுட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மறுபடியும் கிரியேட் அனிமேஷன் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேரக்டர் டைப்பை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து டிஃபால்ட் கஸ்டம் அப்படின்னு 2 டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கஸ்டம் கேரக்டரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான 3D கேரக்டர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம டிஃபால்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அவங்க கொடுத்துருக்கிற பர்டிகுலர் 3D மாடல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு மோஷன் கேப்சர் டேட்டா மட்டும்தான் தேவை. அதனால் நான் டிஃபால்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ ஃபைல் எங்கே சேவ் ஆயிருக்கோ அதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இப்போ அந்த வீடியோக்கான செட்டிங்ஸ் எல்லாமே இந்த பேஜில் ப்ராஜெக்ட் ஆகும். அந்த செட்டிங்ஸில் ஃபிசிக்ஸ் ஃபில்டரில் மட்டும் எஸ்ன்னு கொடுங்க. மற்றது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த செட்டிங்ஸையே யூஸ் பண்ணுங்கள். இப்போ கீழே இருக்கிற அந்த கிரியேட் அனிமேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அனிமேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த அனிமேஷன் டேட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வீடியோவை நான் ஸ்பீட் அப் பண்ணிட்டேன். இப்போ அந்த வீடியோலேருந்து மோஷன் கேப்சர் டேட்டா கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வியூ போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் நம்ம அப்லோட் பண்ண அந்த வீடியோ இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் அந்த கேரக்டரோட அனிமேஷன் அக்யூரேட்டாக கிரியேட் ஆயிருக்கு. இந்த வியூ போர்ட்டில் ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கேரக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோஷன் கேப்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. அதாவது மூவிஸில் நம்ம மோஷன் கேப்சர்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ட்ராக்கிங் சூட் இல்லைனா மோகேப் சூட் வேணும். ஆனால் இந்த வெப்சைட்டில் இவ்வளோ சிம்பிளாக ஒரு வீடியோ யூஸ் பண்ணி மோஷன் கேப்சரை கிரியேட் பண்ண முடியும். இப்போ அந்த விண்டோவை கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அந்த அனிமேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மெனு பாப் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மோஷன் கேப்சர் டேட்டா கொடுத்துருப்பாங்க. அடுத்தது FBX ஃபைல். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதாவது மோஷன் கேப்சர் டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ பிளெண்டரில் ஸ்பைடி கேரக்டரை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான கேரக்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டாப் லெஃப்ட் கார்னரில் ஃபைல் இம்போர்ட் மோஷன் கேப்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் டவுன்லோட் பண்ண அந்த மோஷன் கேப்சர் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கீபோர்டில் எஸ்ஸை கிளிக் பண்ணி அந்த கர்சரை மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கெலிட்டனோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் போன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வியூ போர்ட் டிஸ்பிளேயில் இன்ஃப்ரண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்கெலிட்டன் வந்து எக்ஸ்ரே வியூக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும். வியூ போர்ட்டை ஃப்ரண்ட் வியூவாக சேஞ்ச் பண்ணிவிட்டு கீபோர்டில் டேப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கெலிட்டன் வந்து எடிட் மோடுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ கர்சர் யூஸ் பண்ணி அந்த ஆர்மச்சூரில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 3D மாடலோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி வைங்க. இப்போ என்னோட 3D மாடல் வந்து T போஸில் இல்லை. அதனால் அந்த ஹேண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சைடில் இருக்கிற ஹேண்டை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது அனதர் சைடில் இருக்கிற அந்த ஹேண்டும் பேரலாக மூவ் ஆகும். இந்த 3D மாடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரண்ட் வியூ அப்புறம் சைட் வியூ இது 2 வியூலையும் அந்த போனை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. நான் வந்து இந்த சின்ன சின்ன பாடி பார்ட்ஸ் கூட அக்யூரேட்டாக மூவ் பண்ணி வைக்கிறேன். உங்களோட 3D மாடல் அந்த அனிமேஷன் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த போன்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக மூவ் பண்ணி வைங்க. போன்ஸ் எல்லாம் அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் டேப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த போனை மறுபடியும் ஆப்ஜெக்ட் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 3D மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த போனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் கீபோர்டில் Ctrl+P கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மெனு பாப் ஆகும். அதில் வந்து ஆட்டோமேட்டிக் வெயிட் பெயிண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த 3D மாடலும் அந்த போனும் பைண்ட் ஆகிடுச்சு. அதாவது இப்போ நாம் க்ரியேட் பண்ண அந்த அனிமேஷன் அந்த கேரக்டருக்கு அப்ளை ஆகிடுச்சு. இந்த அனிமேஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ஹேண்டோட போஸ் மட்டும் அந்த வீடியோவில் இருக்கிறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 3D மாடலோட போஸ் வந்து T போஸில் இல்லை. அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு T போஸில் இருக்கிற மாடல் யூஸ் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக க்ரியேட் ஆகும். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்களும் நம்ம ஐடியா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.